Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா ராஜா? நல்லா படிக்கிறீங்களா ராஜா? கண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 515 தான் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோ ராஜா. எக்ஸாம்பிள் 515. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் ஆஃப் த எலிப்ஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த எலிப்ஸுக்கு லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் என்ன வரும்? நமக்கு தெரியும், ஃபார்முலாவில் படித்தோம், 2b ஸ்கொயர்டு பை ஏ. அது எப்படி வருது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்ணு இங்கே பாரு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ தானே பெருசு. அப்போ நம்ம படம் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கணும். புரியுதா ராஜா? எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ உனக்கு படம் தெரியும் பாரு. ஒன்றுமே இல்லை, படம் போட்டு 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 பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மெமரியில் ஞாபகத்தில் வரும், புரிஞ்சிடும். சென்டர் சி 0,0 ராஜா. ஃபோக்கஸ் இந்தாண்ட ஒன்று இருக்கும், அந்தாண்ட ஒன்று இருக்கும். சென்ட்ரலேருந்து ஃபோக்கஸு ஏஇ டிஸ்டன்ஸு எக்ஸ்ஹெச் மேலே இருக்கனால இது ஏஇ, 0. லெஃப்ட் சைடு மைனஸ் ஏஇ, 0 ராஜா. அதுக்கு அடுத்தது இது தேவையில்லை இப்போதுக்கு, இருந்தாலும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். வெர்டெக்ஸு சென்ட்ரலேருந்து வெர்டெக்ஸு ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இது நமக்கு ஏ, 0 ராஜா. ஏன்னா இது எக்ஸ்ஹெச் மேலே இருக்குது. அதே இந்த பக்கத்தில் இருக்கிற வெர்டெக்ஸ் ஏ டேஸ் என்ன மைனஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால மைனஸ் ஏ, 0. புரியுதா தங்கம்? சரி, இப்போ நமக்கு தேவை அதே மாதிரி இசட்டு வேணா கூட குறிச்சிக்கோ. இல்லை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் இப்போ இந்த கணக்குக்கு இது தேவையில்லை, அதனால் நான் விட்டுட்டேன். இது நமக்கு பேருக்குன்னு இது ஏஇ, இது ஏ, இது ஏ பை இ. அப்போ இது ஏ பை இ, 0 ராஜா. அதே இசட் டேஸ் இது மைனஸ் பக்கம் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஏ பை இ, 0. சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம் ராஜா. கணக்கு லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். லேக்டஸ் ரெக்டம் அப்படின்னா என்ன? ஃபோக்கஸ் வழியாக போகிறது தானே லேக்டஸ் ரெக்டம். இந்த லென்த்து எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லென்த் நமக்கு தெரியாது, அதனால் இது y1 எடுத்துக்கிறேன். கண்ணு இது y1னா கீழேயும் y1, ஏன்னா இது சரியாக தான் பிரிக்கும். புரியுதா? அப்போ இந்த லென்த்தை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? y1 எடுத்துக்கிறேன் ராஜா. அப்போ இதுவும் நமக்கு என்ன தான்? y1. சரி, அப்போ இந்த பாயிண்ட் பாரு ராஜா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எக்ஸோடைய வேல்யூ சென்ட்ரல் இருந்து பாரு. எக்ஸோடைய வேல்யூ ஏஇ, ஒய்யோடைய வேல்யூ y1. அப்போ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது. அப்போ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் ஏஇ, y1. புரியுதா தங்கம்? அதே இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேலைன்னு நீ பிரதிட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் போட்டீங்கன்னா இது என்ன வரும் உனக்கு? ஏஇ, மைனஸ் y1. ஏன் மைனஸ்னு தெரியுதா ராஜா? இது ஃபோர்த்து குவாட்ரன்ட். ஃபோர்த்து குவாட்ரன்ட்ல எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். இவ்வளோதான். இது எக்ஸ், இது ஒய். புரியுதா தங்கம்? சரி, இதில் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை சாமி, இந்த பாயிண்டை இந்த எலிப்ஸில் பிரதியிட்டாவே உனக்கு y1 தெரிஞ்சு போயிடும். இவ்வளோதான் ராஜா. கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான். அதாவது இந்த பாயிண்ட் இது ஏஇ, இது y1. புரியுதா தங்கம்? ஏஇ, y1. அது எது மேலே இருக்கு? எலிப்ஸ் மேலே இருக்கு, நீள்வட்டத்து மேலே இருக்கு. இப்போ பாருங்க, த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பாசஸ் த்ரூ ஏஇ, y1. எலிப்ஸ் இந்த புள்ளி வழியா போகுது. அப்போ இந்த பாயிண்டை இந்த எலிப்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏஇ போட்டுக்கணும், ஒய்க்கு பதிலாக y1 போட்டுக்கணும். அப்போ இது எக்ஸுக்கு பதிலாக ஏஇ போட்டால் நமக்கு என்ன கண்ணு வரும்? ஏ ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக y1 போட்டிங்கன்னா y1 ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இங்கே ஏ ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு அடிச்சுக்கலாம் ராஜா. இந்த ப்ளஸ் இ ஸ்கொயர்டு அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ y1 ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ y1 ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் கண்ணு இ ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். இ ஸ்கொயர்டு என்ன? 1 மைனஸ் பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீ பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவை எழுதி கூட எழுதலாம். பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்ன சாமி நமக்கு ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ இது கீழே போயிடுச்சுன்னா பாரு,
b squared by a squared equal to 1 minus e squared. இப்போ புரியுதா ராஜா? அப்போ நீ 1 minus e squared பதிலாக b squared by a squared கூட போட்டுக்கலாம், அல்லது இது இந்த சைடு கொண்டு போயிட்டு இது இந்த சைடு கொண்டாந்து அதை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ புரியுதா? இல்லை எனக்கு டைரெக்டாக 1 minus e squared அப்படின்னா b squared by a squared போட்டுக்கோ. இப்போ இந்த b squared இங்கே மேலே போச்சுன்னா b power 4 வந்துருமா ராஜா? அப்போ y squared equal to b power 4 divided by a square. இப்போ ரூட்டடு அப்போ y1 equal to கண்ணு b power 4க்கு ரூட் எடுத்தா b ஸ்கொயர்டு, a ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா a. அப்போ y1 தெரிஞ்சு போச்சா? அப்போ லென்த் அப்படிங்கும்போது இது ஒரு y1 இது ஒரு y1 2y1 தானே. அப்போ 2y1 equal to 2b squared divided by a. Hence the length of the lactose rectum 2b squared by a. இப்போ புரியுதா கண்ணு? கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். என்ன? இந்த பாயிண்ட்டை எதில் பிரதியிடணும்? எலிப்ஸில் பிரதியிடணும். இந்த பாயிண்ட் எப்படின்னு தெரியுதா ராஜா? லாக்டஸ் ரெக்டம் எது வழியா போகும்? ஃபோக்கஸ் வழியா. அப்போ இது ஏஇ, இது தெரியாது y1 எடுத்துக்கோ, இது ஒரு y1. அப்போ இந்த பாயிண்ட் ஏஇ கமா y1 புரியுதா? ஸோ எலிப்ஸ் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏஇ கமா y1. இதுல இருந்து y1 கண்டுபிடி. அவ்வளோதான் ராஜா. y1 போடும்போது இதுல நீ எதை பிரதியிட்டுக்கணும்? 1 minus e ஸ்கொயர்டுக்கு பிரதியிடணும். 1 minus e ஸ்கொயர்டு b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு, இது அப்படியே b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டு பிரதியிட்டுக்கலாம். இப்போ புரியுதா தங்கம்? அப்புறம் ரூட் எடுத்தீங்கன்னா y1 கிடைக்கும். அதுல இருந்து 2y1 தான் லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம். புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.